ஹாய் மை டியர் மக்களே! ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் லேண்ட் பார்க்குறக்காக நம்ம வந்திருக்கோம். ஆமாங்க, இது நம்ம கோவை ப்ராப்பர்ட்டி குரூஸோட ஒரு ப்ராஜெக்ட் தான். அதுவும் ஒரு பக்கா ஃபார்ம் லேண்ட், அது நல்லா ஆன் ரோட் பேசிஸில் இருக்கிற ஃபார்ம் லேண்ட். நீங்கள் பார்த்துட்ருக்கலாம், என்னடா இது தேனி, தேக்கடி இந்த மாதிரிலாம் போட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இந்த ஃபார்ம் லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடைக்கானலில் தான் இருக்குது. கொடைக்கானல்னா சும்மா எங்கேயோ ஒரு ஊருக்குள்ளே, ரோட்டுக்குள்ளே அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நல்லா ஆன் ரோட் பேசிஸில் அமைஞ்சிருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி, ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஃபார்ம் லேண்டு தான் இது. இது நீங்கள் பார்க்கலாம், வாழகிரின்னு போட்டிருக்கு. இப்போ நம்ம ஊட்டியிலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னம்னா, ஊட்டியிலேருந்து நம்ம மேலே கோத்தகிரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் இது கொடைக்கானல் மேலே ஏறும்போது வாழகிரின்னு சொல்லிட்டு சென்ட்ராக ஒரு ஏரியா இருக்குங்க. ஸோ வாழகிரியில் தான் நம்ம ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு, நல்லா ஆன் ரோட் பேசிஸில். ஸோ இது சென்னையிலேருந்து வரவங்களுக்கு, திண்டுக்கல், தேனி, மதுரை, ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நியரஸ்டான ஒரு ப்ராஜெக்ட். நிறைய பேருக்கு லாங் லைஃப்பில் ரொம்ப ஒரு ஆசை இருக்கும், நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் லேண்ட் இருக்கணும், ஃபார்ம் லேண்டில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீக்கெண்ட் ஆனால் அங்கே போய் ஸ்டே பண்ணுற மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். அதே மாதிரி கொடைக்கானல் சைடு, ஊட்டி சைடு இந்த மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நிறைய பேர் திங்க் பண்ணுறவங்க இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு பியூட்டிஃபுல்லான ப்ராஜெக்ட் தான் இது, கோவை ப்ராப்பர்ட்டி குரூஸோட கோடை வுட்லேண்ட்ஸ். ஆமாங்க, நீங்கள் லைவாக பார்த்துட்ருக்குற இந்த லேண்டு தான் அது. அதை நீங்களே பார்க்கலாம், நல்லா மெயின் ரோட்லேருந்து எவ்வளோ பக்கத்தில், அது நல்லா ஆன் ரோட் பேசிஸில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் மெயினோட என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம நுழையிறோம். என்ட்ரன்ஸில் உள்ளே நம்ம நுழையும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் செக்யூரிட்டி கேட் இருக்குது. அதுபோக உங்களுக்கு சிசிடிவி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவோட உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இருக்குது. இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம லைவாக சைட்டுக்குள்ளேயே போயிட்டுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மாடல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று கான்க்ரீட்டில் இருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது உங்களுக்கு வுட் ஹவுஸில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாடலில் வேணுமோ உங்களுக்கு அதே மாதிரி இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம சூப்பராக அழகாக நம்மளோட ஃபார்ம் லேண்டுக்கு நம்ம டேரெக்டாக நம்ம எங்கேருந்து வரோமோ நம்ம வெஹிக்கிள்லேயே நம்மளோட லேண்டு வரைக்கும் போய் நம்ம லேண்ட் ஆகிக்கலாம். ஏன்னா நிறையா பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரோடு வசதியெல்லாம் இருக்காது. இது பார்த்திங்கன்னா கான்க்ரீட்லேயே ரோடு போட்டிருக்காங்க. ஈவன் தார் ரோடு போட்டாலே நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நிற்காது. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கான்க்ரீட் ரோடெல்லாம் உங்களுக்கு என்றைக்குமே அழியாதுங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் லேண்ட், நல்ல பிளெயின் ஏரியாவில் நீங்களே பார்க்கலாம். ஃபார்ம் லேண்ட்னா அதுவும் கொடைக்கானல்லாம் நிறைய பேர் நினச்சிக்குவாங்க ரொம்ப ஸ்லோப்பிங்காக இருக்கும். அந்த மாதிரியே இல்லை, ஸ்லோப்பிங்காக இருக்கிற ஏரியா இருக்குது. பட் அது கொஞ்சம் உள்ள இன்டீரியராக போனீங்கன்னா சில பேர் அந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க. சில பேர் கொஞ்சம் பிளெயினாக இருக்கணும், எனக்கு அந்த மாதிரி லைக் பண்ணுறவங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபார்ம் லேண்ட் நல்லாவே செட் ஆகும். இது பார்த்திங்கன்னா மினிமம் 21 சென்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. அந்த ஒரு 21 சென்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா ஈவன் எல்லாமே அழகாக பிரித்து அதில் கல்லில் நம்பர்ஸோடு போட்டிருக்காங்க. இது சாதாரணமாக ஒரு சின்ன ஏரியாலாம் இல்லைங்க, ஒரு மிகப்பெரிய ஏரியா. லைக் எப்படின்னு சொல்ல போனால் ஒரு சின்ன மினி ஒரு கிராமமே இருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 37 ஏக்கரால் இந்த ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குங்க. ஒரு சும்மா 2 ஏக்கர் 3 ஏக்கர் அந்த மாதிரி கிடையாது. டோட்டலாக இந்த ப்ராஜெக்டோட வால்யூம் பார்த்தீங்கன்னா 37 ஏக்கர்ஸுங்க. ஸோ இந்த பியூட்டிஃபுல்லான இந்த ப்ராஜெக்டை நீங்கள் லைவாக பார்த்துட்டே இருக்கீங்க. ஈவன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ரோட் ஒர்க்ஸ் எல்லாமே அவங்க பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட்டில். ஏன்னா இது புது ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மந்த்ஸ் தான் ஆகுது. ஸோ இப்போ தான் இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணி சைட்ஸோட வேலைகள் எல்லாமே போயிட்டுருக்கு. ப்ரீ புக்கிங்கில் ஏகப்பட்ட பேர் புக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போவே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு 10-11 சைட்டுக்கு பக்கமாக சேல் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ லைவாக நான் உங்களுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸில் இருக்கிற இந்த ஃபார்ம் லேண்டில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஆல்ரெடி ஒரு மாடல் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துட்டு ஒரு மாடல் ஹவுஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்மளுக்கு உங்களுக்கு வுட் ஹவுஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வுட் ஹவுஸு எப்படி இருக்குது, ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக இவங்க பண்ணியிருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்மளோட வுட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த வுட் ஹவுஸோட விலை கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. ஆமாங்க, இந்த வுட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு 15 lakhsக்குள்ளே தான் இவங்க கட்டியிருக்காங்க. ஸோ அந்த வுட் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அம்யூனிட்டிஸோடு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ளே போய் வுட் ஹவுஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வுட் ஹவுஸு. நிறைய பேருக்கு வுட் ஹவுஸ் ஏன் பிடிக்குது அப்படின்னா, வுட் ஹவுஸ் பார்க்குறக்கே ஒரு பேலஸ் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. லைக் கான்க்ரீட் ஹவுஸ் அப்படிங்கிறது நம்ம ரெகுலராக வீடு, நம்மளோட வீடு நம்ம எல்லாமே அந்த மாதிரி தான் நம்ம வாழ்கிறோம். ஸோ நம்ம ஒரு ஃபார்ம் ஹவுஸில், ஒரு ஃபார்ம் லேண்டில் நம்மளுக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு ரெசார்ட் டைப்பில் இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி வுட் ஹவுஸ் கான்செப்ட் போகிறாங்க. காஸ்ட் வைஸும் இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக வரும். ரொம்ப லோ பட்ஜெட்டில் இருக்கிறதுனால நிறைய பேர் இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஹை ரூஃபிங்கில்
உங்களுக்கு இப்போ வந்து எப்படின்னா நல்லா உங்களுக்கு ஒரு பிரிட்டிஷ் காலத்தில் கட்டுற ஒரு பங்களோஸ் மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு ஹைடெக்கான உங்களுக்கு ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப ஒரு காஸ்ட்லியான திங்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இதே மாதிரி வேணும்னா இவங்களே உங்களுக்கு இதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இல்லை உங்களுக்கு பிளெயினாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் நான் வெறும் லேண்டை மட்டும்தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் வெறும் லேண்டுக்கு மட்டும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள் இதோட வியூ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது. அதனால தான் உங்களுக்கு எல்லாமே கிளாஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோஸ் எல்லாமே ஸோ நீங்கள் பார்க்கலாம். இந்த இவ்வளோ பெரிய பார்க்குறக்கே உங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு வீடு மாதிரி தெரியும் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்து நீங்கள் சோஃபா தென் வந்து காட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வந்தது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷன் நீங்களே பார்க்கலாம். ரொம்ப அழகாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அமெனிட்டிஸ்ன்னு சொல்லப்போனால் இது ஒரு பக்கா கேர்டு கம்யூனிட்டிஸ். தென் வந்து கான்க்ரீட் ரோட்ஸ் இருக்குது, ஃபுல்லி ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, பவர் கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்குது, ஆல்ரெடி வாட்டர் கனெக்ஷன்ஸ் இருக்குது. நல்ல ஆன் ரோட் பேசிஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிறதுனால உங்களுக்கு போக்குவரத்துக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து நிறைய எதிர்பார்க்குறது என்னென்னா ட்ரீஸ் எல்லாம் வச்சுருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி இது உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஹவுஸ்னாலே ஃபுல் அண்ட் ஃபுல்லி ட்ரீஸ் வந்து உங்களுக்கு நிறைஞ்சிருக்கிறதா. நல்ல லேண்ட்ஸ்கேப்பில் ட்ரீஸ் எல்லாமே அவங்களே வச்சுருக்காங்க. 24/7 செக்யூரிட்டி சர்வீஸோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஃபார்ம் லேண்ட், ஒரு ஃபார்ம் ஹவுஸ் யாருக்கு தான் பிடிக்காதுங்க? அதுவுமே நீங்கள் பார்க்கலாம், ரோட்டில் எங்கே பார்த்தாலும் நம்மளோட பேனர் தான் வச்சுருக்காங்க. கோவை ப்ராப்பர்ட்டி குரூஸோட கோடை வுட்லேண்ட்ஸ் அப்படிங்கிற நம்ம அந்த பேனர்ஸை நம்மளே பார்க்க முடியுது. இது மூலமாக பார்த்திங்கன்னா நிறைய வாக்கின் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. டே பை டே டெய்லியும் கொடைக்கானலுக்கு வர ஈவன் சென்னை கஸ்டமர்ஸ் ஆகட்டும், ஈவன் லோக்கல் மதுரையிலேருந்து வரவங்க, பெங்களூர்லேருந்து வரவங்க, ஈவன் பக்கத்தில் கோயம்புத்தூர்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த போர்டு பார்த்துட்டு நிறைய வாக்கின் கஸ்டமர்ஸ் வந்துட்டுருக்காங்க. ஸோ ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அம்யூனிட்டிஸ்னு சொல்லப்போனால் எல்லா அம்யூனிட்டிஸுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து 24 hours சிசிடிவியோடு உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப்க்கு முன்னாடியே இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்களே பார்க்கலாம். கொடைக்கானல் மெயின் ஏறும்போதே பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து உங்களுக்கு பேனர்ஸ் வச்சுருக்காங்க. இது மூலமே உங்களுக்கு தெரியும். ஸோ கோவை ப்ராப்பர்ட்டி குரூஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஆஸ் ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபார்ம் லேண்ட் அப்படியே போட்டு உங்களுக்கு அந்த ஃபார்ம் லேண்டை மட்டும் கண்டினியூ பண்ணாமல் மக்களுக்கு அவங்க ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஒரு சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹில் ஏரியாவில் ஒரு ப்ராஜெக்ட் போட்டு சக்ஸஸ் பண்ணுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதே மாதிரி அரௌண்ட் த லேஅவுட்டில் வந்து பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு பக்கத்தில் நிறைய ஏரியாஸ் உங்களுக்கு வந்து சைட் சீயிங்க்கு நிறைய அவைலபிள் பிளேசஸ் இருக்குது. கொடைக்கானலில் வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் மலை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அதில் வந்து மஞ்சளாறு டேம் செப்பரேட்டாக இருக்குங்க. கும்பக்கரை ஃபால்ஸ் பக்கத்துலேயே இருக்குது. பூம்பாறையில் வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு முருகன் டெம்பிள் இருக்குது. இதே வைகை டேம் வந்து ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயே இருக்குதுன்னு சொல்லலாம். சுருளி ஃபால்ஸ் இருக்குங்க. பெரியார் நேஷ்னல் பார்க் பக்கத்துலேயே இருக்குது. குச்சனூர் டெம்பிள் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னா அப்படியே நம்மளோட மதுரை டெம்பிளை விசிட் பண்ணிட்டு அப்படியே திண்டுக்கல் ராக் ஃபோர்ட் இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ அந்த பியூட்டிஃபுல்லான இப்படி இருக்கிற அது ஆன் ரோட் பேசிஸில் இருக்கிற ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஒரு ஃபார்ம் லேண்ட் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் வந்துட்டு விசிட் பண்ணி பார்க்கணும், இதோட ரேட் பற்றின டீட்டெயில்ஸ் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இப்போ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி எப்போவுமே கிடைக்காதுங்க. ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டான புக்கிங்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.